பாருங்கள், அரபிக் கண்ட்ரிலலாம் எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே இருக்கிறவனாகட்டும் இல்லாதவனாகட்டும் எல்லாமே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அந்த ரம்ஜான் வந்து அந்த பக்ரீத் வந்து ரம்ஜான் வருதும்போது பக்ரீத் நல்லா கொண்டாடுவாங்க, ரம்ஜான் நல்லா அதை விட நல்லா கொண்டாடுவாங்க. அதனால் பாருங்கள், ஜனங்களுக்கு கையில் காசை வச்சு யாரெல்லாம் அவங்க கண்ணுக்கு ஏழையாக தெரியுறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு போவாங்க. நீங்கள் இன்றைக்கி நல்லா கொண்டாடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க சொல்லி. இல்லை பக்கத்தில் இருக்கிற அந்த ஏழைங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வீட்டில் சாப்பாடு அவங்களோட கூட எல்லாம் ரவுண்டாக உட்காந்து சாப்பிடுவாங்க ஒரே தட்டில். இந்த மாதிரி அவங்க செய்கிறனால தான் மக்கள் அவங்க இன்னும் சின்ன நம்மளை தமிழ்நாடை விட குட்டி குட்டி நாடெல்லாம் வந்து பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சு பயங்கரமாக ஒரு செடி கொடி மட்டம் வளராத ஏரியா கூட நல்லா அவங்க வந்து செழுமையாக வாழ்கிறாங்க. காரணம் அவங்களுக்கு ஹெல்பிங் மைண்டு, அநேகருக்கு உதவி செய்கிற நல்ல எண்ணங்கள் இருக்குது மக்களே. அதே மாதிரி பக்ரீத் வந்துச்சுனாலும் சரி, ஆடுங்களை வெட்டி ஒரு ஆடை 4 வெட்டி ஒரு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்து போட்டு வருவாங்க. ஒரு ஆடு 4 வெட்டினா 4 குடும்பத்துக்கு கொண்டு போய் அந்த கறியை கொடுத்துட்டு கையோட அரிசியும் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி அநேகருக்கு உதவி செய்தனால தான் மக்களை அவங்க கர்த்தருடைய கிருபையில் அவங்க நல்லா இருக்கிறாங்க. அதனால் நம்ம நாட்டில் பாருங்கள், அதே முஸ்லீம்ங்க இங்கே இருக்கிறாங்க. ஆனால் அது ஒரு சிலர் செய்கிறாங்க, நான் செய்கிறவங்களும் நான் குறை சொல்லலை, செய்யாதவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. வட்டி கொடுத்து வட்டிக்கு வாங்குறது ஹராம்னு சொல்லப்பட்டு இருக்குது. அந்த காலத்தில் யூதர்கள் அதான் செஞ்சாங்க, இந்த காலத்தில் முஸ்லீம்கள் இந்தியாவுக்குள்ள அதான் செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் ஏழைங்க கையில அடித்து வாங்குறது அவங்களுக்கு ஆபத்தில் போய் முடியுன்றதை மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர் தான். ஏன்னா ஒரு தகப்பனுடைய பிள்ளைங்க தான் நீங்களும் கிறிஸ்தவர்களும். நம்ம அடிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீ பெருசாக நான் பெருசான்னு வாழ வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லாம் இறந்த ஒரு நாளைக்கு மண்ணில் தான் போகிறோம், மண்ணுக்கு தான் திரும்பணும். சரிங்களா? தங்கத்தால் செஞ்சாலும் மண்ணுக்குள்ளே தான் புதைக்கணும். அது கொண்டு போய் அரண்மனையில் வச்சுக்க மாட்டான், பரணியில் வச்சுக்க மாட்டான். தயவுசெய்து ஏழைங்களுக்கு உதவி செய்யுங்க, தவறுகளை திருத்தி கொள்ளுங்கள். தவறு நீங்கள் செய்கிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சா திருத்துங்க. நீங்கள் மற்றபடி எல்லாத்தையும் அடித்து பிடிக்கிட்டு ஒரு நாள் நீங்கள் எல்லாத்துக்கும் செய்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் பார்த்துக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.